அண்ணாமலை தோல்வியை தழுவிய பிறகு கூட அதிமுகவை தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு நீ அவரை தான் கேள்வி கேட்கணும். என்னை கேள்வி கேட்டு நான் என்ன பண்ணுறது? எங்கள் கட்சி சார் ஒரு கட்சியை பற்றி விலகி போயிட்டாரு, புரியுதா? அவர் விலகி போயிட்டாரு, அவருடைய ஆதங்கத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்கார். அவர் என்னென்னமோ கனவு கண்டு நின்றுப்பார், கனவு பலிக்கலை, நனவாகலை. அந்த வருத்தத்தில், அந்த வெறுப்பில் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உதிர்த்துட்டு இருக்காரு. தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக என்ற திராவிட கட்சி இல்லாத பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. இவரை போல பல பேர் பேசினாங்க, இவரை போல பல பேர் பேசினாங்க. நான் முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது என்னெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வெளியில் வந்தது, எடப்பாடி பழனிசாமி 10 நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா, 20 நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா, 3 மாதத்துக்கு இருப்பாரா, 6 மாதத்துக்கு இருப்பாரான்னு. 4 ஆண்டு காலம் 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அதுக்கு பிறகு கட்சி 2ஆ போச்சு, 3ஆ போச்சு, சின்ன முடக்கம், அது முடக்கம், அப்படியெல்லாம் அவதூறு பிரச்சாரம். இதையெல்லாம் முறியடித்து தான் தேர்தலை சந்தித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே அதிக வாக்குகளை பெற்று. சார், பாஜகவை பொறுத்தவரை கடந்த மத்திய ஆட்சியில் தனிப்பெரும்பான்மையாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க மற்ற கூட்டணி கட்சிகளை நாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்திருக்காங்க. இப்போ மோடி அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்குன்னு கருதலாம். அதாவது மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க அதை வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் வச்சுக்கிட்டு இருந்தால் இப்படி தான் இருக்கும். நல்ல கட்சி நிர்வாகிகளை வச்சுருந்தா அதிகமான அவர் தனிப்பெரும்பான்மை இடங்களை பெற்றிருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போல் இருக்குது. அதனால தான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்காங்க. அப்படி நாங்கள் சொல்லலை. அந்த அதுக்கு என்ன பண்ணுறது, நாங்கள் அப்படி ஒன்றும் விமர்சனம் பண்ணல. நீங்கள் இப்படி கேள்வி கேட்டு போட்டு பத்திரிக்கையில் பெருசாக கொட்டை எழுத்துல போடுவீங்க. அதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், அதுக்கு நாங்கள் தான் கிடைச்சவா, அதெல்லாம் கிடையாது. அதாவது அவர் யதார்த்தமாக கேட்குறாரு, ஏன் பின்னடைவுன்னு கேட்குறாரு. இப்படி பல மாநிலங்களில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற காலத்தில் சரியான முறையில் அவர்கள் அதை சரி செய்யாத காரணத்தில், அங்கங்கே இருக்கிற பிரச்சனையை சரி செய்யாத காரணத்தில் சரிவு ஏற்பட்டுருது, அவ்வளவுதான். சார், அவர் கொடுக்குறது நாங்கள் என்ன பண்ணுறது? அவர் கொடுக்குறாரா இல்லையான்னு யாருக்கு தெரியாது. யூகத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்விகள் நாங்கள் கூட்டணியில் அங்கம் இல்லை, பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வைக்கல. அதனால் அவர்கள் என்ன செய்வார்ன்னு எங்களுக்கு தெரியாது. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன், இங்கே தான் சொன்னேன். கிட்டத்தட்ட 23/10 நான் சொல்கிறேன் நினைக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் 24/10/2023 உங்கள் பேட்டின் வாயிலாகவே நான் தெரிவிச்சிருக்கிறேன். இங்கே உங்களை வச்சு தான் நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன், தலைமையிலையும் பேட்டி கொடுத்துருக்கிறேன், கூட்டத்திலையும் பேசியிருக்கிறேன். சார், இப்போ நீங்கள் பாஜகவிலிருந்து வெளியேறிருக்கீங்க, அதாவது குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட்டதுனால இப்போ நீங்கள் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஒரு தலை பட்சமாக நீங்கள் சொல்லாதீங்க. எங்களுடைய நோக்கம் வேறு. நீங்கள் இப்படியே பேசி பேசி ஒரு தவறான கருத்தை வெளியிடாங்க. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகும் சரி, தொடர்ந்து தேசிய கட்சியோடு நம்ம கூட்டணி வச்சுக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறோம், இல்லை காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம். வெற்றி பெற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க, வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க. ஆக இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தனித்து போட்டிக்கிட்டோம். நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா தேசிய கட்சி இதோடு நாங்கள் சேர்ந்துருப்போம். அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது. பல முறை தேசிய கட்சியோட இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு உரிமையை காக்க முடியல. தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்முடைய நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. ஆகவே தமிழ்நாட்டு உரிமையை காக்கவும், தமிழ்நாட்டில் உரிமைகள் பறிபோகின்ற பொழுது தடுத்து நிறுத்தவும், தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும், நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்றம் சுதந்திரமாக செயல்படவும் அதிமுக இந்த முடிவை எடுத்தது. இதெல்லாம் இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை இப்போ வந்திருக்கார். 37 பேர், ஏற்கனவே 38 பேர் 2019 வெற்றி பெற்றாங்க திமுக கூட்டணியில். என்ன சாதிச்சாங்க? இப்போ 40 பேர் பாண்டிச்சேரியோடு வெற்றிருக்காங்க. இப்போ என்ன சாதிப்பான்னு பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.